ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆல் இஸ் வெல் ராஜி. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. நம்ம இன்னைக்கு சளி, இருமல், மூக்கடைப்பு, மூச்சு திணறல் போன்ற சுவாசம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் இந்த கஷாயம் செஞ்சு பாருங்கள். ஒரு நல்ல நிவாரணம் தரும். இந்த கஷாயம் ரெசிபி உங்களுக்கு பயன் தந்தால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உயிரை காப்பாற்றின திருப்தி நம்மளுக்கு இதை ஷேர் பண்ணுற மூலமாக கிடைக்கும். கண்டிப்பாக இது ஒரு எஃபெக்டிவான கஷாயம் என்பதில் எந்தவித மாற்று கருத்துப்பாடும் இல்லை. இப்போது இந்த கஷாயம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் ஒரு ஹெல்தி சேனல். இது வரைக்கும் என் சேனலை பற்றி உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் அம்பிட்டுமே பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ரெசிபீஸ் மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேல்யூபிளான வீடியோஸாக இருக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுடைய சேனலில் COVID-19க்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரெசிபீஸ், நேச்சுரல் ரெமெடி எல்லாமே நல்ல ஒரு ஒர்க் அவுட் ஆகிற ரெமெடிஸ் ஏற்கனவே நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கஷாயம் ரெசிபி பண்ணியிருக்கோம், ஃப்ரெஷ் லீவ்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரெமெடி ஃபார் காஃப், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், செஞ்சு பாருங்கள். தேர்டு முருங்கைக்கீரை ரசம் பண்ணியிருக்கோம். அடுத்து வெற்றிலை மிளகு கஷாயம் பண்ணியிருக்கோம். அடுத்தது கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெஸ்ட் இம்யூனிட்டி ஃபுட்ஸ் ஃபார் COVID-19 அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ வீடியோக்குள்ளே நம்ம கஷாயம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு சின்ன பீஸ், மிளகு ஒரு ஸ்பூன், மஞ்சள் ஒரு ஸ்பூன் ஈக்குவலாக சேர்த்துக்கலாம். இப்போது இதில் என்னென்ன பொடிகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். மூக்கிரட்டை, முசுமுசுக்கை, தூதுவளை, துளசி, கண்டங்கத்திரி, ஆடாதொடை, கற்பூரவள்ளி, இப்படி இந்த 7 வகை மூலிகைகளில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வீட்டில் அவைலபிளோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒன்று இல்லைன்னு வருத்தப்பட தேவையில்லை. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, அதாவது ஒரு சிலர் பேர் வீட்டில் ஃப்ரெஷ் லீவ்ஸாகவும் கிடைக்கும், என்கிட்டையும் இருக்குது. ஆனால் எல்லா வகை கீரைகளும் ஃப்ரெஷ் லீவ்ஸாக கிடைக்கல. அதனால் இந்த முசுமுசுக்கை, இந்த மூக்கரட்டை இதெல்லாம் பொடியாக வாங்கி நான் கலந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம இந்த தூதுவளை, துளசி இதெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு 3 இது இருந்தால் கூட போதும். இதே மாதிரி கஷாயம் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு சளி, மூக்கடைப்பு இந்த பிரச்சனைகள்லாம் வராது. இது எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். இப்போது இதில் அத்தனை பொடிகளையுமே ஈக்குவலாக 50-50 கிராம் எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 5-6 பேர் கஷாயம் காய்ச்சிரிங்கன்னா 2 ஸ்பூன் இப்படி போட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு காட்டமாக இருக்கும். நான் எப்படி பண்ணலான்னு சொல்லித்தர்றேன். நம்ம இஞ்சி மிளகை மட்டும் குறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 5-6 பேருக்கு தேவையான தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அதில் இஞ்சி மிளகு இதை மட்டும் தட்டி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இதோட நம்ம மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். இதோட நம்மளை பொடிகள் பாருங்கள் எவ்வளோ பொடி இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 ஸ்பூன் போட்டாலே போதுமானது. இப்போது இது ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கஷாயத்தை ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு இரும்பு கடாய் வச்சு நல்லா வெயிட் வச்சு ப்ளேஸ் பண்ணிடுவேன். இது எதுக்காண்டி வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் அதே சூட்லேயே தான் இருக்கும். 1 hour கழித்து நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு குடிக்கிற பக்குவத்தில் கரெக்டான சூடு இருக்கும். ஆனால் அதனோட நியூட்ரிஷன் எல்லாமே நம்மளுக்கு இறங்கி அந்த சூட்டில் எல்லாமே உங்களுக்கு பொடிகளோட எசன்ஸ் எல்லாமே இறங்கி நல்லபடியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.